Taste the Daily. ஒரு கிராமத்தில் ஒரு சிறுமி வசித்து வந்தாள். அவளது தாத்தாவின் தோட்டத்தில் இவள் ஒரு கொய்யா மரத்தை நட்டாள். அதை தண்ணீர் ஊற்றி பராமரித்து வந்தவளுக்கு ஒரு நாள் மகிழ்ச்சி. அந்த கொய்யா மரம் கனிகள் காய்த்திருக்கிறது, அனைத்தையும் சாப்பிட்டு விடலாம் என மகிழ்ச்சியான அவளுக்கு ஒரு அதிர்ச்சி. மரத்தில் பாதி கொய்யாக்கள் பழுத்திருந்தன, மீதி காயாகவே இருந்தன. விவரமறியாத சிறுமி அதை நினைத்து மிகவும் கவலை கொண்டாள். ஆசையாக வளர்த்தோமே, பாதிதான் கனிந்துள்ளது, பாதி காயாக உள்ளது என. அவ்வழியே வந்த அவளது தாத்தா அச்சிறுமியிடம், எல்லாமே ஒரே நேரத்தில் நடந்து விடாது மகளே, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, போகும் நேரம் உண்டு. தனக்கு நேரம் வரும்போது அந்த காய் கனியாகும், நீயும் புசிக்கலாம் என்றார். இதனை கேட்டு அந்த சிறுமி மேலும் சில நாட்கள் காத்திருந்தாள். காத்திருந்த அவளுக்கு இனிப்பான அதிர்ச்சி. மரங்களில் இருந்த அத்தனை காய்களும் பழங்களானது. மரம் பக்கம் சென்றாலே நறுமணம் வீசியது. அவளும் அந்த கனிகளை பறித்து புசித்து மகிழ்ந்தாள். இந்த சிறுகதை மூலம் நாம் தெரிந்து கொள்ளும் விஷயம் என்னவென்றால், நம் வாழ்வில் நமக்கு ஒன்று கிடைக்க வேண்டும் என்றால் அது கண்டிப்பாக நம்மை வந்தடையும். அதனை சகிக்க நமக்கு பொறுமையும் அந்த காரியத்திற்கு நேரமும் கொடுக்க வேண்டும். அப்போது நமக்கு உரியது முழு பலனுடன் நம்மை வந்தடையும். மேகமும் காலமும் கடிகாரத்தின் இரு முட்கள் போல, இரண்டு முட்களும் ஒன்றோடொன்று சந்திக்க காலம் எடுக்கும். அதுபோலத்தான் வாழ்வில் நாம் எடுக்கும் முயற்சிகளும்.